நமஸ்காரம். எத்தனையோ ஸ்லோகங்கள், பாசுரங்கள் மனப்பாடமாக தெரிந்தவை, அது இல்லாமல் புத்தகத்தை பார்த்து படிப்பவை, இவையெல்லாம் எதற்கு? இறைவனுடைய குணங்களை பாட, அவரை ஸ்தோத்திரம் செய்ய. இதுதான் அநேகமாக இருக்கும். அவரோ மிகப்பெரியவர், அவருடைய அறிவும் ஆற்றலும் சொல்லொணாது. ஆனால் அவ்வளவு பெரியவரை போய் குறைவான சக்தியும் அறிவும் உள்ள நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன், அது பொருத்தமாக இருக்குமா? செய்யத்தான் முடியுமா? நிச்சயம் முடியாது என்பது நமக்கு தெரியும். இது நமக்கு மட்டுமல்ல, அதிக ஞானம் கொண்ட வால்மீகி, வியாசர், சுகர், வசிஷ்டர், பரத்வாஜர் இவர்களே அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது எதனால் இப்படி எனில், உபனிஷத்துக்களே, வேதாந்தமே அப்படி சொல்லுகிறது. இதை ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம், ஆழமான கருத்து, கேட்பதற்கு சுவையாகவும் இருக்கும். இப்படி சொல்லுகிறார்: அமதம் மதம் மதம் அத அமதம் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம். பெருமானே, உன்னை பற்றி நான் இரண்டு வகையாக பார்க்கிறேன். அமதம், உன்னை தெரிந்து கொள்ளவே முடியாது, நீ அறிவுக்கு அப்பாற்பட்டவன், அடங்காதவன், ஆகவே உன்னை அறிந்து கொள்ள முடியாது என்று நான் சொன்னேன் என்றால் அதுதான் அமதம். அறிய முடியாதுன்னு சொன்னால் மதம். அப்பதான் அறிந்தவன் ஆகிறேன். யார் அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டவன், அறிய முடியாதுன்னு சொல்லுகிறானோ அவன் அறிந்து விடுகிறான். ஏன்? அவனை அறிவது என்பது யாது? அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அறிவதுதான் அறிவதே. நான் குழப்பவில்லை. நம் அறிவால் அவரை அறிந்துவிட முடியும்னு சொன்னால் அவருக்கு அறிவும் ஆற்றலும் எல்லைக்குட்பட்டதுன்னு பொருள். நமக்கு இருக்கிற அறிவுக்கு அவரை பற்றி எப்படி அறிய முடியும் என்று ஒத்துக்கொண்டு விட்டால் அதுதான் அவருடைய பற்றின உண்மை. அறிவுக்கு அப்பாற்பட்டவர் என்பதுதான் அவர் தன்மையே. அப்ப அவர் தன்மையை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அமதம் மதம். அடுத்து சொல்லுகிறார், மதம் அத அமதம். அப்படி இல்லாமல் ஒருத்தர் நான் அவரை அறிந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னால் அவன் உண்மையில் அறியவில்லை. ஏன்? அவரோ அறியப்பட முடியாதவர், அவரை போய் நான் அறிந்து கொண்டேன்னு சொன்னால் அதுதான் அறிவில்லாத்தனம். அவரைத்தான் அறியவே முடியாதே. ஆகவே அறிந்தேன் ஒருத்தன் சொல்லவே கூடாதே. அது சொன்னாலும் பொருந்தாது. அறிவுக்கப்பாற்பட்டார்னு புரிந்து கொண்டால் அறிந்தவனாகிறாய். அறிந்தேன் என்று சொன்னாயானால், அறிவுக்குட்பட்டு அறிய முடியும் என்று சொன்னாயானால் நீ அறியாதவன் ஆகிறாய். இது ஒரு ரெண்டு. அடுத்து சொல்லுகிறார், ஸ்துதம் பரிநிந்திதம். நான் அவரை ஸ்தோத்திரம் செய்தேன்னு நினைத்தால் உண்மையில் ஏசினேன்னு பொருள். புகழ்கிறேனே, பெருமானை புகழ்கிறேன் என்றால் உண்மையில் புகழவே முடியாது. நம் புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவர், அவரை நான் புகழ்ந்தேன்னு சொன்னால் அப்ப ஏசினேன்னு பொருளாகிவிடும். என்னுடைய இந்த சக்தியே இல்லாத என்னுடைய பேச்சுக்கு அவரை புகழ்ந்து விட முடியும் என்றால் அது உண்மையில் அவருக்கு இகழ்ச்சி இல்லையா? அதனால புகழ்கிறேன்னு சொன்னாலே அது இகழ்ந்ததாகிவிடும். பவதி நிந்திதம் ஸ்துதம். ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம். அதே அவரை பத்தி பேசவே முடியாது, புகழவே முடியாது. இது நான் சொன்னேன்னா உடனே ஒருத்தர் நினைத்தார், புகழ முடியாதுன்னு சொல்லுகிறாயே, அப்படி என்றால் ஏசுகிறாயா? சரி, ஆமாம். புகழ முடியாதுன்னு சொன்ன ஏசுவதா? ஆமாம், வைத்துக் கொள்ளேன் என்றேன். அப்படி சொன்னால்தான் உண்மையில் நான் புகழ்ந்தேன்னு பொருள்.
ஏன்? அவரை புகழ முடியாது. அவரை புகழ முடியாதுன்னு நான் ஒத்துக்கொண்டேன் என்றால் அப்போதுதான் புகழ்ந்தேன், அவர் உண்மைத்தன்மையை சொன்னேன்னு பொருளாகும். இப்படித்தான் பகவான் இருக்கிறார். அதனால் தான் நமக்கு எளிதில் விளங்க மாட்டேன் என்கிறது. அமதம் மதம் மதமத அமதம் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம். மேலும் சொல்லுகிறார், ஸ்துமஹே வயம் கிமிதிதம் ந சக்னுமஹ. இப்படி தேவரீருடைய நிலை இருக்கும்போது நான் எங்க உன்னை புகழப் போகிறேன்? எங்க நான் அறிந்து கொள்ளப் போகிறேன்? இயலாது. இதுதான் உண்மை. ஒன்று தெரிகிறது, எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும்னு சொன்னால்தான் தெரியும்னு பொருள் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமா நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதுதானே உண்மை. அப்பதான் நான் தெரிந்து கொண்டேன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னால் தெரியும்னா பொருள். அது நடக்காத ஒன்று, யாராலும் முடியாத ஒன்று. அந்த உண்மையை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியாது. உடனே பக்கத்தில் இருக்க சொன்னார், ஓ இப்பதான் நீ உலகத்தை பத்தி புரிந்து கொண்டாய், தெரிந்து கொண்டாய். என உண்மை தெரிந்து கொண்டு விட்டேனே. இந்த உலகத்தை பத்தி இப்படி என்றால் பகவானை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.